Hey buddies, welcome back to the life of Scorpion couple. So இது வந்து சம்மர் வெக்கேஷன் இல்லையா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 20+ ஸ்ட்ராங் ஸ்கில்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹோம். அதாவது வீட்டிலேருந்தே வந்து இந்த 20+ ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை வந்து 2 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோவில் மெயினாக நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்கில், அதை பற்றின டிப்ஸ், அதை பற்றின கெரியர் ட்ரிக்ஸ் என்னென்ன, அண்ட் அதோட பிளாட்ஃபார்ம் நீங்கள் எங்கெங்கே பார்க்கலாம், இதெல்லாம் வந்து நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கட்டும், ஏதோ ஒரு லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அந்த லாங்குவேஜில் 20 காமன் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஏதாவது 20 வேர்ட்ஸ் டெய்லியும் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் டிப் என்னென்னா, அந்த 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 லாங்குவேஜோட மூவிஸை சப்டைட்டில்ஸ் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது மூலியமாகவும் உங்களால் ஈஸியாக லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க முடியும். டிப் தேர்டு, டெய்லியுமே டே 1லேருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணுற அந்த டே 1லேருந்தே அந்த வேர்ட்ஸை உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிங்க. இப்போது 3 டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே கெரியர் ட்ரிக் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு 3 கெரியர் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அண்ட் இந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம், இல்லை ஒரு ஃப்ரீலான்சராக கூட இதை வந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் பிகினர்ஸ்க்காக நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம். அதாவது டுட்டோரியல் மாதிரி கூட யூடியூப்பில் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போடலாம். ஸோ தட் தெரியாதவங்களும் அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போது கெரியர் ட்ரிக் 3 சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன்னா டியோலிங்கோ ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா நீங்கள் லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த ஆப்பு. நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் அதில் கற்றுக்கலாம். நிறைய வேர்ட்ஸ் அதில் வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி கூட அந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். டியோலிங்கோ ஆப் வந்து பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இந்த கெரியருக்கு. ஸ்கில் நம்பர் 2, நெயில் ஆர்ட். டிப் நம்பர் 1, ஒரு ஃபேக் நெயில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிப் 2 வந்து ஒரு ஒரு 5 டிசைன் மட்டும், ஸ்டார்டிங் ஒரு பேசிக் 5 டிசைன்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் டிப் நம்பர் 3, இதுக்கப்புறமா ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெட்டர் குவாலிட்டி, அதாவது ஒரு நீட்டான ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி அந்த நெயில் ஆர்ட்டை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதில் கெரியர் டிப்ஸ் சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணலாம் நிறையா இதில். ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போடுற ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்ணலாம். நெயில் ஆர்ட்டுக்குனே தனியாக ரீல்ஸ் போடுற பேஜாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைடல் பேக்கேஜ், இப்போது யாராவது மேரேஜுக்கு வந்து நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி நெயில் ஆர்ட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரைடலுக்கு. அண்ட் இதோட பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்லுவேன்னா பின்ட்ரெஸ்ட்டில் இல்லாததே இல்லைங்க. நீங்கள் நிறையா டிசைன்ஸ் அதில் வந்து சர்ச் பண்ணி சூப்பராக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா அதில் பிகினர் சிம்பிள் நெயில் ஆர்ட் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா கூட அதில் நிறைய டிசைன்ஸ் வரும். அதில் சிம்பிளாக ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஸ்கில் நம்பர் 3, வீடியோ எடிட்டிங். டிப் 1, ஃபர்ஸ்ட்டு வீடியோவை ஒன்றா கட் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேமுக்கு இவ்வளோ தூரம் போதும்னு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும்போது ஏதோ ஒரு டிரான்சிஷன் கொடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவுக்கு சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணி பழகுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிப். டிப் நம்பர் 2, டெய்லி ஒரு ரீல் இல்லைனா ஒரு ஷார்ட்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணுறதுக்காக. ஆல்சோ வைரல் க்ரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடியோஸ் ஏதாவது காப்பி பண்ணி உங்களால் அதே மாதிரி எடிட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் கெரியர் ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, இன்னைக்கு இருக்க இந்த ஜென்ரேஷனில் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டயே டிமாண்ட்ஸ் இருக்குது. நம்பர் 2 வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க பர்சன்ஸ்க்கும் சரி க்ரியேட்டர்ஸ்க்கும் சரி இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும்
அண்டு க்ரியேட்டர்ஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு உங்களோட இமேஜோ வீடியோவையோ எடிட் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து பெஸ்ட்டு டூல்னு பார்த்தீங்கன்னா CapCut யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து CapCut தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ CapCutல ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன இருக்குது எல்லா டூல்ஸையும் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸ்கில் நம்பர் 4, லேர்ன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து டிப் நம்பர் 1 நான் என்ன சொல்வேன்னா, டெய்லி ஒரு 20 to 30 minutes நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை 20 to 30 minutes டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, நீங்கள் புதுசாக ஒரு மியூசிக் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மியூசிக்கை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, அண்ட் அந்த என்ஜாய் பண்ண மியூசிக்கோட ரெக்கார்டிங்கை வீக்லி அதை ப்ராக்ரஸ் பண்ணி அதை வந்து ஒரு போஸ்ட் போடுங்க. அண்ட் இதில் கெரியர் ட்ரிக்னு நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். நம்பர் 2, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆர் சர்ச் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய ஆஃபர் இருக்கும். அண்ட் நம்பர் 3 வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லைன்னா மியூசிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸ்கில் நம்பர் 5, கிராஃபிக் டிசைனிங். டிப் 1 என்னென்னா, எப்படி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு கலர் தியரியை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் டிப் நம்பர் 2 வந்து ஏதோ ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இருக்கும் இல்லையா, அதோட போஸ்டர்ஸ் அதோட லோகோஸை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் டிப் நம்பர் 3 வந்து அந்த பிராண்டோட பேசிக் ஸ்டடி என்னன்னு நீங்கள் படிக்கணும். முதல்ல அந்த பிராண்ட் இப்போ ஒரு கார் கம்பெனியோடதா இல்லைன்னா ஒரு ஃபுட் கம்பெனியோடதா, அந்த மாதிரி எது ரிலேட்டடான அந்த பிராண்ட் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிவிட்டு போஸ்டர்ஸ் லோகோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ண லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் இதில் கெரியர் டிப் நம்பர் 1, டிசைன் தம்ப்நெயில், போஸ்டர்ஸ் ஆர் லோகோஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாமே ஏஐ டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதை விட பெட்டராக உங்கள் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை செல் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பே ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுக்கு பெட்டர் டூல்னு பார்த்தீங்கன்னா கேன்வா அண்ட் அடாப் எக்ஸ்பிரஸ் வந்து எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து அதை லேர்ன் பண்ணிட்டு வரவங்க கிராஃபிக் டிசைனிங்னாவே. ஸோ அடாப் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே யூ மே இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், கண்டிப்பாகவே டெவலப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ இந்த 2 டூலும் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு டூல் ஃபார் கிராஃபிக் டிசைனிங், கேன்வா அண்ட் அடாப் எக்ஸ்பிரஸ். ஸ்கில் நம்பர் 6, ஃபோட்டோகிராஃபி. டிப் நம்பர் 1, லேர்ன் லைட்டிங் பிஃபோர் கேமரா செட்டிங்ஸ். கேமரா செட்டிங்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டிங்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். டிப் நம்பர் 2, அந்த டெய்லி வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிப் நம்பர் 3 என்னென்னா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் நேச்சராக இருக்கிற மாதிரி தான் காட்டணும் அந்த ஃபோட்டோவை. பட் அந்த எடிட்டிங்கே வந்து நேச்சராக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இதில் கெரியர் டிப் நம்பர் 1 என்னென்னா, ஏதோ ஒரு வெட்டிங் ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். ஆர் ஏதோ ஒரு அதாவது இதை வந்து நம்பர் 2 கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஷூட் ஆர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடுக்கு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கலாம். ஆல்சோ நீங்கள் எடிட் பண்ண ஏதோ ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கூட செல் பண்ணலாம். அதை வாங்குற கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி ஒர்த்தாக இருந்துச்சுன்னா. அண்ட் இதுக்கு வந்து பெஸ்ட்டு டூல்னால் ஃபஸ்ட்டு மொபைலில் நீங்கள் பழகிறது தான். மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஸோ மொபைல் கேமராலேயே மேக்ஸிமம் செட்டிங்ஸ் வந்துடுது. ஸோ ஒரு எக்ஸ்பென்சிவ் கேமராவுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைலில் நீங்கள் அதோடய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்கில் நம்பர் 7, குக்கிங். டிப் நம்பர் 1, நீங்கள் ஒரு 10 டிஷ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதோ ஏதோ ஒன்று
ஒரு 10 டிஷ்ஷில் நீங்கள் தான் மாஸ்டர் லெவலில் இருக்கணும். அது டிப் நம்பர் 1. அண்ட் டிப் நம்பர் 2, அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதோட ப்ரெசன்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் டிப் நம்பர் 3 வந்து குயிக் ரெசிபீஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். எதுக்காகனா ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறதுக்காக. ஒரு குயிக் ரெசிபீஸாக இருக்குது அப்படின்னா அதை ரீல்ஸில் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குயிக் ரெசிபீஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இதில் கெரியர் ட்ரிக் என்ன இருக்குன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கிங் சேனல் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் யாருக்காவது ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேமரா ஷை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதுவும் ஒரு கெரியர் ட்ரிக் தான். அண்ட் நம்பர் 2 வந்து இபுக்ஸு. உங்களோட ரெசிபீஸை வந்து இபுக்ஸாக வெப்சைட்டில் சேல் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் செட் பண்ணலாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கில் நம்பர் 8, பெயிண்டிங். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஷேடிங் ப்ளஸ் கலர் பிளெண்டிங். இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். செகண்டு, ஏதோ ஒரு பெயிண்டிங்கை பார்த்து காப்பி பண்ணி அதை லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரியே பெயிண்ட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன், அந்த பெயிண்ட் பண்ணுறத வீடியோவை டைம் லேப்ஸில் வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கெரியர் ட்ரிக் நம்பர் 1, நீங்கள் ஒரு கஸ்டமரோட போர்ட்ரேட்டை கஸ்டமைஸ் பண்ணி செல் பண்ணலாம். அண்ட் கெரியர் நம்பர் 2 வந்து ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் டீச் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 வந்து அதாவது பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட் நீங்கள் ட்ரா பண்ணி அதையும் செல் பண்ணலாம். ஸ்கில் நம்பர் 9, DIY கிராஃப்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 1, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இது நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையில் அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2 வந்து இப்போது ஏஸ்தட்டிக்கில் எந்த ஒரு கிராஃப்ட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்து அதை ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 3 வந்து உங்களோட ஃபினிஷிங் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது வந்து டிப் நம்பர் 3. அண்ட் இதில் கெரியர் ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இதே மாதிரி DIY சேனல் சொல்லி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுலேயே நம்பர் 2 என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு உண்டான மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் உங்களால் கிராஃப்டில் பண்ண முடியுது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 வந்து அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு அமேசான் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கில் நம்பர் 10, க்ரோஷெட். க்ரோஷிங்கிறத வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன். க்ரோஷே உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சிடும். அண்ட் ஸ்பெல்லிங்கை நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அது கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த க்ரோஷே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1 வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் டிப் நம்பர் 2 வந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் டிப் நம்பர் 3 வந்து ஏதோ ஒரு சேனல் பாருங்கள், ஏதோ ஒரு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கெரியர் ட்ரிக் என்னன்னு நம்பர் 1 சொல்கிறேன். நீங்கள் ஹேண்ட்மேடு பர்ஸு இல்லை பவுச் இல்லை பேக்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரோஷே பண்ணி செல் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஒரு டுட்டோரியல் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி க்ரோஷே வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கு முடியும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 3 வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 10 ஸ்கில்ஸை நான் முடிச்சிட்டேன். இன்னொரு 10 ஸ்கில்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அதுக்காக எடுத்த நோட்ஸு 10 ஸ்கில்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ 10 ஸ்கில்ஸ்க்குமே வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லேர்னிங் இஸ் ஷேரிங். நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக புதுசான கண்டென்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸ்டே டியூன். பாய்.